மகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளில் காலை வேளையில் கோர்க்கரட் ஆராதனையில் செய்தி நேரத்தை எனக்கென்று தந்த ஊழியர் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். தங்களுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற சபை லோக்கல்ஸ் மற்றும் சபை மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் கீலேயாத்தான எத்தாவையும் அவரது மகளையும் பற்றியும் அவர் பண்ணின பொருத்தனையும் அந்த மகள் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்ததையும் தேவன் சுகத்தையும் அவள் எப்படி நிறைவேற்றினார் என்று சிந்திக்க போகிறோம். இளையத்தான எத்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் அந்நிய ஸ்திரீயின் மகன். கீலேயாத் அவனை பெற்றான். இவன் அந்நிய ஸ்திரீயின் மகன் என்பதால் எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டான். சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டான். தேசத்தை துரத்திவிட்டார்கள். இதனால் தேசத்தில் குடியிருந்தான். வீணரான மனுஷனோடு சேர்ந்து யுத்தத்திற்கு போய் வந்தான். இதனால் பெரிய வீரனாக மாறிவிட்டான். இந்த சூழ்நிலையில் கீலேயாத் தேசத்தில் அம்மோன் புத்திரர்கள் படையெடுத்து யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கீலேயாத் தேசத்தில் உள்ள மூப்பர்கள் எத்தாவை அழைத்து, இஸ்ரவேலில் யுத்தத்தை நடத்துவதற்கு ஒரு தலைவன் இல்லை, இதனால் நீ வந்து எங்களுக்கு சேனாதிபதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டதினால் அவன் ஒரு காரியத்தை கேட்கிறார். கர்த்தர் ஜெயத்தை தந்தார், என்னை நியாயாதிபதியாகவும் தலைவனாகவும் வைப்பீர்களா என்று கேட்டான். மூப்பர்கள் அதற்கு சம்மதித்து உன் சொல்படி செய்வோம் என்று யுத்தத்திற்கு அழைத்து செல்கிற போது எத்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தரை சன்னதியில் சொன்னான். நியாயாதிபதிகள் 11:11 வாசிக்கிறோம். எத்தாவுக்கு ஒரே சந்தேகம், ஒருவேளை நான் தோற்றுவிட்டால் என்ன செய்வது? ஆண்டவரே, நான் யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லை, நான் இதற்காக பிராக்டிஸ் கூட பண்ணல, நான் ஊர் சுற்றிவிட்டு வீடரோடு இருந்தேன், ஆனா எல்லோரும் என்னை நம்புறாங்க என்று ஆண்டவர்கிட்ட சொல்லி தன் இருதயத்தை ஊற்றிவிட்டு செல்லும் போது ஒரு யோசனை உதித்தது. பொருத்தனை பண்ணினால் கர்த்தர் ஜெயம் தருவார் என்று நினைத்தார். வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் 11:30. அப்பொழுது எத்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவனே, அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுத்தால் அம்மோன் புத்திரருக்கு சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீடு வாசற்படியில் எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகனபலியாக செலுத்துவேன் என்றார். சர்வாங்க தகனபலி என்றால் தகனிக்கிறது, துண்டு துண்டாக வெட்டி அக்கினியில் சுட்டெரிப்பதுதான் இந்த சர்வாங்க தகனபலி. அதை கர்த்தர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்வார். இந்த பொருத்தனையை பண்ணி முடித்த பின்பு யுத்த களத்திற்கு போன போது கர்த்தருடைய ஆவியானவர் எத்தாவின் மேல் பலமாக இறங்கினபடியால் அம்மோன் புத்திரரை முறியடித்ததால் அவர்கள் தாழ்ந்து போனார்கள். கர்த்தர் பெரிய ஜெயத்தை இஸ்ரவேலிலே எத்தா மூலமாக கொடுத்ததால் சந்தோஷத்தோடு வீட்டிற்கு திரும்பி வருகிறார். இந்த வெற்றி செய்தி இதை எல்லோருக்கும் தெரிகிறது. இப்போதுதான் பொருத்தனையை நிறைவேற்றுகிற தருணம் வருகிறது. நியாயாதிபதிகள் 11:32-31 வாசிக்கலாம். நீர் எனக்கு ஜெயம் கொடுத்ததால் அந்த ஜெயத்திற்கு அடையாளமாக நான் திரும்பி வரும்போது என் வீட்டில் இருந்து எது வருகிறதோ அது உமக்கே பலியாக செலுத்துவேன். என்ன நேரத்துல சொன்னார் தெரியுமா? ஆடு வரும், மாடு வரும், ஒட்டகம் வரும், கழுதை வரும், வேலைக்காரன் அல்லது வேலைக்காரியின் மகள் வருவாள், எதுவோ அது உமக்கு. ஆனால் வந்தது யார் தெரியுமா? தன்னுடைய ஒரே பேரான ஆசை மகள். இந்த மகளின் பெயர் வேதாகமத்தில் பதிவு செய்யவில்லை. எத்தாவின் குமாரத்தி என்று சொல்கிறது. இந்த எத்தாவுக்கு ஒரே ஒரு மகள், தாய் இல்லாமல் வளர்க்கப்பட்டார். இவர் திருமணமாகாத கன்னிப்பெண். எத்தாவுக்கு ஆண் பிள்ளை இல்லாததினால் தன் மகளை வீர பெண்ணாக வளர்த்தார். கல்வியிலும் ஞானத்திலும் அறிவிலும் நியாய பிரமாணத்தையும் சிறு வயதிலிருந்தே கற்று யெகோவா தேவனை பற்றி எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய பெண் தான் எத்தாவின் மகள். அப்பாவுடைய பொருத்தனை மகளுக்கு தெரியாது. அப்பா ஜெயித்த சந்தோஷத்துல மகள் தம்புரை எடுத்து நடனமாடி முதல் ஆளா ஓடி அப்பாவிடம் வருகிறார். தகவலுக்கு மகளுடைய வருகையை கண்டவுடன் இடி விழுந்தது போல் ஆயிற்று. ஆசையாய் பெற்ற மகள் அல்லவா, தனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை அல்லவா, எப்படி எல்லாம் கணம் கண்டிருப்பார், எப்படி பதில் கொடுக்க மனசு வரும்? நியாயாதிபதிகள் 11:34-35 தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அலறித்து விட்டார். முன்பின் யோசிக்காமல் பொருத்தனை வாயை தினம் சொல்லிவிட்டாரு. என்ன செய்வது என்று நின்றபோது வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 11:35-36. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனப்படியவும் கலங்கவும் பண்ணுகிறாய்,
நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவன், என் தகப்பனே, என் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசுகிறீர் அல்லவோ? அம்மன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றார். அப்பொழுதுதான் மகளிடத்தில் பொருத்தனை பண்ணினதை சொல்கிறார். அப்பொழுது அவர், என் தகப்பனே, நீ கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயிலிருந்து பேசுகிறீர் அல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எடுத்து செய்யும் என்றார். ஒரு வாலிப மகன் பட்டணத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தானாம். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் சற்றே எல்லா கூட்டங்களும் கலந்து கொள்வானாம். அவனை பார்க்கும்போது ஊழியக்காரர்கள், உனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கிறது, ஊழியத்துக்கு உன்னை அர்ப்பணித்துக் கொள் என்று சொல்வார்களாம். இந்த வாலிபன் தன் தாயிடம் போன் போட்டு, அம்மா, எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கிறது, என்ன செய்வது என்று தாயிடம் கேட்டபோது தாய் ஜபிக்கிறவர்கள், அதனால் நான் கர்த்தரிடத்தில் ஜபம் செய்துவிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ பார்ப்போம் என்று காத்திருந்தார்களாம். ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு மகன், வயதான காலத்தில் என்னை பார்த்து கொள்ள அவன் ஒருவன் தான் இருக்கிறார் என்று சொன்னார்களாம். ஆண்டவர் சொன்னாராம், எனக்கு ஒரே ஒரு பிள்ளைதான், ஒரே பேரான குமாரனை நான் சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்தேன். தாய் மகனிடம் போன் போட்டு ஆண்டவர் தன் பிள்ளையை சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்தார், அதே போல நானும் உன்னை சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார்களாம். இந்த யெப்தாவின் மகள் தன் தகப்பன் வார்த்தை கீழ்ப்படிந்து தான் கன்னிப்பெண்ணாக இருப்பதால் 2 மாதம் தகப்பனிடத்தில் தவணை கேட்கிறாள். மலையிலே போய் இந்த துக்கத்தை தன் தோழிகளோடு கொண்டாட 2 மாதம் கேட்டவுடன் தகப்பன் போய் வா என்று அனுப்பி வைத்தார். 2 மாதம் முடிந்த பின்பு தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் பண்ணியிருந்த பொருத்தனையை அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? யெப்தா தன் மகளை பலியிட்டாரா? கர்த்தர் இந்த மனித பலியாகிய நரக பலி விரும்பினாரா இல்லையா என்று பார்ப்போம். கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்ய சொல்வாரா என்று கேள்வி எழுகிறது. வாசிக்கலாம். எரேமியா 7:31. தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அத்திலேயே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னும் குமாரத்தின் பள்ளத்தாக்கில் உள்ள தோட்டத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் தகன பலி கொடுத்தார்களா? இது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். இதை தீட்டு என்று சொல்கிறார். ஆனால் ஆதியாகமம் 22:2 ஆபிரகாமிற்கு ஈசாக்கை பலி கேட்கிறார். ஆனால் ஆபிரகாம் கத்தியை எடுத்தவுடன் அவனை ஒன்றும் செய்யாதே என்கிறார். பிரமாணத்தின்படி மனித பலிகளை அவர் அங்கீகரிக்கவில்லை. அந்த யெப்தா தன் மகளை ஆலயத்தில் கொண்டு போய் அவளை ஊழியம் செய்ய அர்ப்பணித்தான். காலமெல்லாம் கன்னியஸ்ரீயாக கர்த்தருக்கென்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாள் இந்த யெப்தாவின் மகள். இன்றைக்கு கூட கர்த்தர் அப்படிப்பட்ட மகளை கேட்கிறார். நாமும் நம்மால் முடிந்தவரை இயேசுவுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் எதற்காகவும் இயேசுவை மட்டும் இழக்கக்கூடாது. கர்த்தர் நம் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படக்கூடியனாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் அவளுக்கு கொடுத்த ஞானம், கர்த்தர் அவளுக்கு கொடுத்த ஒரு அறிவு, அவளுக்கு கொடுத்த கிருபை, அதை இந்த நாளிலே பயன்படுத்தினபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நடத்துவாராக. பிரியமானவர்களே, இங்க ஒரு யுத்தத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அம்மோன் புத்திரருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தை நடத்தும்படியாக அழைக்கப்பட்டவன் இந்த யெப்தா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த யுத்தத்தை நடத்தும்படியாக அழைக்கப்பட்டவன் யெப்தா. இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் எதற்காக இருக்காங்க என்று சொன்னால், இங்கு அநேக விதமான நியாயாதிபதிகளை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் எதற்காக ஏற்படுத்தினான்னு சொன்னால், எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தவறி போனார்களோ, எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு அந்நிய தெய்வத்தை பின்பற்றினார்களோ, எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்களோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார்.
செய்வார், என்ன செய்வான்னு சொன்னா அந்நிய புத்தருடைய கருத்துல கிறிஸ்தவ ஜனங்களை ஒப்பு கொடுத்து விடுவான். ஏன்னா ஆண்டவர் சொன்ன அந்த ஜனம் என்ன செய்யாது, கேட்காது. பிறந்த கையாளவன் ஆண்டவர் அதுக்காக மற்ற ஜனத்தை என்ன செய்வார், கத்தோப்பு அடி வாங்கிட்டு வாங்க ஒப்பு கொடுப்பார். அலேலுயா, அலேலுயா. ஏன்னா இவர் ஆள விரும்புகிற ஜனம், ஆண்டவர் அந்த ஜனத்தை ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிற காலம். ஏனென்று சொன்னால் பிரியமானவர்களே, ராஜாக்கள் இனிமேல் எழும்பும்படியாக இருக்கிறார்கள். ஆனால் அதுவல்ல, கர்த்தர் ஒருவரை ஏன் நியாயாதிபதி என்று சொன்னால், கர்த்தர் ஒருவரே அந்த ஜனத்தின் தலைவராக இருந்தால் நியாயம் விசாரிக்க மனிதரை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தவறு செய்தார்களோ, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வழிகளை விட்டு போனார்களோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர்களை புறஜாதிகளுடைய கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுப்பது அவருடைய வழக்கம். எனவே அந்த ஜனத்தின் நடுவில் இவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு நெருக்கப்படும் போது ஆண்டவர் நோக்கி இந்த ஜனம் முறையிடும். அல்லேலூயா. நம்ம இப்போ அப்படிதான் சந்தோஷமா இருக்கும்போது நல்ல சுகமா இருக்கும், ஆண்டவர் என்ன செய்ய மாட்டான், தேர மாட்டான். வாழ்க்கையில சின்ன பாடு நெருக்கம் வந்தாதான் என்ன செய்வான், அதுக்குனே கத்த ஜனத்தை ஒப்பு கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை, யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டதாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டதாம். அந்த வார்த்தை அவனை புடமிட்ட பிற்பாடுதான் கர்த்தரனை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மகிமையான ஒரு காரியம். இதே போலதான் ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலை புறஜாதிகளை கையில் ஒப்பு கொடுப்பது அப்படி வளர்க்கும். ஆனா இஸ்ரவேல் ஜனம் முறையிடும் போது கர்த்தர் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அந்த ஜனத்தை மீண்டுமாக கர்த்தர் திருப்பி கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்ப இந்த ஒரு யுத்தம் நடக்குது. யாருக்கெல்லாம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அம்மோன் புத்திரர். இஸ்ரவேல் ஜனங்கள் அம்மோன் புத்திரர் யுத்தம் நடக்குது. ரெண்டு பேரும் யாரு? இஸ்ரவேல் ஜனம் அம்மோன் புத்திரர். ஒரே குடும்பம், ஒரே குடும்பம், குடும்பத்துக்குள்ளே சண்டை. அதுதான் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை. நல்ல புரிஞ்சுக்கணும். ஆபிரகாமுடைய சகோதரன் லோத்து, லோத்துடைய வம்சம் அம்மோன் புத்திரர், ஆபிரகாமுடைய வம்சம் இஸ்ரவேல் ஜனம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே குடும்பத்துக்குள்ளே சண்டை. இந்த சண்டை ஏன் ஏற்படுதுன்னு சொன்னா, கர்த்தர் அம்மோன் புத்திரருடைய கருத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விற்று போட்டார் பைபிள் சொல்லுகிறது. எங்க சொல்லுகிறது? நியாயாதிபதிகள் 10வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டு அவர்களை பெலிஸ்தருடைய கையிலும் அம்மோன் புத்திரருடைய கையிலும் விற்று போட்டார். ஆண்டவர் பெலிஸ்தருடைய கையிலையும் அம்மோன் புத்திரருடைய கையிலையும் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விற்று போட்டார். ஏன் கர்த்தர் அவர்களை விற்று போட்டார் என்று சொன்னால், நடந்த சம்பவம் என்ன? 6வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் எப்பொழுது மறுபடியும் கர்த்தரை பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தோரத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனியரின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் வேணும் சொல்லு. ஏன்னா இது அவங்களுடைய பழக்கம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழக்க வழக்கம் என்ன தெரியுமா? ஒரு நியாயாதிபதியை கருத்து ஏற்படுத்துவார். அந்த நியாயாதிபதியுடைய காலம் வரலும் ஒழுங்கா இருக்கும். அந்த நியாயாதிபதி மண்டை போட்டோம்னா இந்த ஜனம் என்ன செய்வோம்? அப்படியே பின்மாறி வேற தேவனை சேவிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த நியாயாதிபதியுடைய கட்டுப்பாட்டுள்ள அந்த ஜனம் என்ன செய்யும்? அப்படியே நிற்கும். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? எப்ப சாவா நம்ம வெளியே ஓடிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக குடும்பங்கள் நம்ம பார்க்கணும். எப்ப அப்பா வீட்டோடையே போவாரு, பிள்ளை எங்க வீட்டுல நினைச்சு பார்க்க முடியும். ஏன்னா பெற்று அப்பாவை தந்தா அவளுக்கு கண்டிஷனா இருக்கும், தெரவா இருக்கும், அவளுடைய கண்டிஷனா இருப்பான். பிள்ளைக்கு அப்பா இருக்கிறவங்க வீட்டை இன்னைக்கு கேட்காது, இன்னைக்கு அப்பாவே முறைச்சு பாக்குது. அல்லேலூயா. உண்மைதானா?
பெற்றோரை முறைச்சுதான் இல்லையா? ஒண்ணு கொஞ்ச நேரம் அந்த பிள்ளை எங்க போனாலும் உருப்படாதுங்கிறது புரிஞ்சுக்கணும். நல்ல ஏன்னா வேதம் சொல்லுது, தாயை தகப்பன என்ன செய்யணும்? கனம் பண்ணணும், கனவீனப்படுத்த கூடாது. வேதம் வந்து அனுமதி எங்குமே கொடுக்கவில்லை. தகப்பன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனை கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். ஒரு மகன் பிரியமானவர்களே, ஒரு தகப்பனை கனவீனப்படுத்தினால் அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறி போனான். யார் தெரியுமா? பைபிளை நீ படிப்பீங்க. யார் தெரியுமா? ஏசா வந்து அவன் கர்த்தர் வைத்த சிரேஷ்டத்துவத்துல பாகத்தை ஆசீர்வாதம். யார் தெரியுமா? நோவாவுடைய மகனாகிய காம் தன் தகப்பனை அசட்டை பண்ணினான். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது காம் சபிக்கப்பட்டவனாய் மாறினான். எனவே கானானியர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துல அவர்கள் வாழக்கூடிய கானானியர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் சபிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். கடைசியாக தேவனால முறியடிக்கப்பட்டு அந்த தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ள பெற்றோரை ஒரு நாள் கனவீனப்படுத்த கூடாது. அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரணம். இங்க வேதம் அதான் சொல்லுகிற பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் இருக்கிறதோ அந்த ஜனம் ஆண்டவரை சரியாக சேவிக்கும், ஆண்டவரை சரியாக மகிமைப்படுத்தும், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை கொடுக்கும். இங்க நடந்த காரியம் என்ன? 5வது வசனம் சொல்லுது பாருங்க. மறித்து காபூரிலே அடக்கம் பண்ணப்பட்டால் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். மறுபடியும் இது அந்த ஜனத்துடைய ஒரு பழக்கமாக இருந்தது. அந்த ஜனம் பிரியமானவர்களே, மறுபடியும் அது ஆண்டவருக்கு நிற்கக்கூடாமல் அது விலகி போகிற வழி விலகி போகிற ஒரு கூட்டமாக இருந்தது. தனக்கு பிரச்சனைகள் பாடுகள் தன்னுடைய வாழ்க்கையில் நெருக்க வரும்போது மாத்திரமே அது ஆண்டவரை தேடினது. மற்ற நேரங்களால் அவர்களுக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கை, அந்த நெருக்க மாறி ஒரு சமாதானம் தன்னுடைய வாழ்க்கையில் வரும்போது அப்படியே ஆண்டவர் அது வழி விலகி போகும். ஆண்டவரே செய்வார். மறுபடி அந்த புறச்சாதனுடைய கையில் ஒப்புக்கொள்வார். இங்க நடந்த காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரை சேவியாமல் அவர் விட்டு போய்விட்டார்கள். அது 6வது வசனம் 4வது லைன் அழகாக சொல்லுகிறது. 3வது லைன், அவர்கள் கர்த்தரை சேவியாமல் அவர் விட்டு பின்வாங்கி போனார்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை சேவிப்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாத ஒரு காரியமாய் மாறி போனது. ஏன்னா கர்த்தரை சேவித்தால் பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும், கர்த்தருடைய சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும், அது வேதத்தை அது கடைபிடித்தது நடக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது அந்த ஜனம் எல்லாவற்றையும் விட்டு விட்டது, ஆண்டவரை விட்டு விட்டது, தன்னை மீண்டும் மீண்டுமாய் பிரியமானவர்களை விட்டுவிட்டு நமக்கு சமாதான வாழ்க்கை கொடுக்கிறார், தன்னுடைய தேவையை சந்திக்கிற ஆண்டவரை அவர்கள் விட்டு போனார்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் மற்ற தெய்வத்தை வணங்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் வேதங்களை சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்தரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் அவர்கள் சேவிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தரை விட்டு விட்டார்கள். எனவே கர்த்தர் அந்த ஜனத்தை பெலிஸ்தருடைய கைக்கும் பிரியமானவர்களே அம்மோன் புத்தருடைய கையில கர்த்தர் விட்டு போட்டார்களே. கர்த்தர் விட்டு போட்டார். இப்போ இஸ்ரவேலுக்கு யார் இல்லை? ஒரு நியாயாதிபதி இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை நியாயாதிபதி கர்த்தர் விட்டுட்டாங்க. இப்ப கர்த்தர் வந்து தலைவனாக இல்லை. அவரை நியாயம் சார்ந்து அவரை நடத்த ஒரு யுத்தம் நடக்குமானால் அந்த யுத்தத்தை முன்னின்று நடத்த கொண்டு செல்ல ஒரு தலைவன் இல்லாதபடிக்கு அது அப்படியே நின்று கொண்டிருக்கிற ஒரு காலம். ஏன்னு சொன்னா அவர்கள் ஆண்டவரை சேவியாதபடிக்கு அந்நிய தெய்வத்தை சேவித்த ஜனம். ஆண்டவர் விட்டுப்பட்டால் இப்ப ஜனம் கடினமா நடத்தப்படுகிறபடினாலே அந்த ஜனம் செய்த காரியம் என்ன தெரியுமா? நீங்க நியாயாதிபதிகள் 10வது அதிகாரத்தில் வரும்போது 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என. ஏன் 9வது வசனம் சொல்ல அவர் நெருக்கப்பட்டார். இஸ்ரவேல் ஜனம் மிகவும் நெருக்கப்பட்டது. அந்த நெருக்கத்தில் அவர் வாழ்ந்தபடினாலே இப்ப ஆண்டவரை கூப்பிட ஆரம்பிக்கிறார். எப்பதான் நெருக்கம் வந்து அப்பதான் ஆண்டவரை தேவை. அதான் ஆரம்பத்தை நான் சொன்னேன். அது சுலபமா இருக்கும்போது ஆண்டவரை விட்டு விடும். இப்ப தன்னுடைய வாழ்க்கையில
சொல்லணும். ஆண்டவரை உமக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? பாவம் செய்யணும். ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? கதை சொன்ன வார்த்தை என்ன? 13வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, 13வது அப்படியே இருந்தோம். நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். ஆகையால் இனி உங்களை என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா இது அவருடைய பழக்கம். அவர் அம்மாவும் சரி விழுந்த வீட்டுல நான் சரி வெளியே நான் சொல்லி சொல்லி பார்ப்பேன். கேட்கலாம் என்ன செய்வோம்? கேட்கலாம் என்ன செய்வோம்? அப்படியே தெருவோட விட்டோம். கேள்வி கேட்டுப்போம். ஏன்னா என்ன சொன்னாலும் அந்த ஜனம் என்ன செய்யாது? கேட்காது. அந்த ஜனத்தை கத்த பெயர் என்ன தெரியுமா? வணங்கா கழுத்து லட்சணம். அந்த அடிக்கடி பேசாது. வணங்கா கழுத்து லட்சணம். அதே போல இன்னைக்கு சபைகளும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. என்னதான் நம்ம உபதேசம் கேட்டாலும், என்னதான் வேத வார்த்தை நம்ம தெளிவா கேட்டாலும், என்னதான் கர்த்தருக்கு நீங்க பைபிள் பயம் உங்களுக்குள்ள இருக்கணும்னு சொன்னாலும், ஆலயத்தை விட்டு வெளியே போயிட்டோம்னா கேட்ட உபதேசம் காத்தோட என்ன செய்யணும்? அப்படியே போயிடும். பழைய வாழ்க்கைக்கு தான் போமே தவிர தேவ சபத்தை நம்ம நினைச்ச மாட்டோம். ஒப்பு கொடுத்து நம்ம சொல்ல மாட்டோம். நம்முடைய பழக்கம் அதுதான். அநேக இடங்களில் நாம் பார்க்கிற ஒரே ஒரு காரியம் தான். என்னதான் சொன்னாங்க அந்த ஜனம் கேட்கவே கேட்காது. வணங்கா கழுத்துல ஜன சபை பார்த்து அந்த சொல்கிற வார்த்தை தான். வணங்கா கழுத்துல என்ன சொன்ன அந்த ஜனம் செய்யாது, கேட்காது. கத்தர் அடிப்பார், நொறுக்குவார். கத்தர் கடைசி மரண படுக்கையில கொண்டு போய் விடுவார். அங்க நின்று சத்தம் போடும், ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. ஆனா இஸ்ரவேல் ஜனம் நிலைமை அதுதான். கர்த்தர் சுலபமா வைக்கிறதா கர்த்தர் விட்டுட்டான். அந்நிய தெய்வத்தை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவரை விட்டுட்டான். கர்த்தர் விட்டு விலைகளில் போயிட்டான். ஏதோ கர்த்தரை கடமைக்காக வைத்து ஆண்டவரை சேவித்த ஒரு ஜனம். மற்றவர்கள் எல்லாம் பெருமளவாக புறஜாதருடைய கலாச்சாரத்தில் போன ஜனம், புறஜாதருடைய கலாச்சாரத்தை கை கொண்ட ஜனம், ஆண்டவரை விட்டு பின்மாறி போன ஜனம், உலகத்தோடு வாழ்ந்த ஜனம், உலகத்தோட ஆசாவாசங்களுக்கு தன்னை அர்ப்பணித்த ஜனம். ஆனா இப்பொழுது அந்த வாழ்க்கை நெருக்க வந்த போது அந்த ஜன ஆண்டவருக்கு சொன்ன காரியம், ஆண்டவரை பாவம் செய்தோம், விட்டு விட்டு அந்நிய தேவனை பின்பற்றி விட்டோம். கர்த்தர் கோபப்படுகிறார். அடுத்த 2 வருஷத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பிரியமானவர்களே, நீங்க 11-12 வருஷத்தை படிச்சு கர்த்தர் கோபப்படுகிறார். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்க அவங்க கைகள்லாம் உங்களை மீண்டும் நான் ரட்சிக்கவில்லையா? இப்படிப்பட்ட ஜனங்களை நீங்க அடிமைப்பட்டு இருந்தீங்களே, அந்த ஜனத்துடைய கரங்களை உங்களை விட்டு ரட்சித்தது இல்லையா? உங்களை ரட்சிக்காம போயிட்டா, ஆனா திரும்ப 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 நீ அதே பாவத்தை விழுந்து போயிருக்கிற. அதனால இனி நான் உன்னை ரட்சிக்க மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் ஒரே கூட எனக்கு ஆரம்பித்தார்களே. இனி நீ உன்னை எனக்கு தேவை இல்லை. ஏன்னா ஒரு பழக்கமே தான். நீ எனக்கு தேவையில்லை. என்னதான் நான் கொண்டு வந்தா திரும்ப என்ன செய்யப்படுறேன்? அப்படிதான் செய்யப்படுறேன். இதுதான் கர்த்தருடைய காரணம். நல்ல. ஆனா இப்படிப்பட்ட நிலைமை இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? 14வது வசனத்தை படிக்கலாம். ரட்சிக்க மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் ஒரு வார்த்தை, நீங்க போங்க, உங்களுக்காக நீங்க தெரிந்து பண்ணீங்களே அந்த தேவனுக்கு முறையிலுங்க, அவைகள் ஆபத்து காலத்தில் உங்களை ரட்சிக்கணும் என்றார்களே. அடுத்தது எவனே நம்பி போனாலும் போயிரு. நீ எனக்கு தேவை. நம்ம பாஸ்டர் சொன்னாதான் போய் அப்படியே போயிரு. நீ எனக்கு தேவை. நீ அந்த தேவத்தை நம்பி தானே போல. அது போய் முறையிட்டு அது ஒன்று விடுதலை ஆகட்டும், ஒன்று நடத்தட்டும். ஆண்டவர் தெளிவா பேசுறார். ஏன் அந்த ஜனத்துடைய கண் நேர்வதை, அந்த ஜனத்துடைய பொருளாத வழி, அந்த ஜனம் கர்த்தரை நம்பாதபடிக்கு அந்நிய தெய்வத்தை நம்பினபடினாலே, அந்த ஜன கர்த்தரை நம்பாதபடிக்கு அந்நியருடைய கலாச்சாரத்தோடு தன்னை அர்ப்பணித்தபடினாலே, அந்த ஜன கர்த்தரை நம்பாதபடிக்கு உலக ஆசை இச்சைகளுக்கு தன்னை அர்ப்பணித்தபடினாலே ஆண்டவர் அந்த ஜனத்தை விட்டு போட்டார். அந்த ஜனத்தை கத்த விட்டு போட்டார். இது எனக்கு தேவையில்லை, நான் இனி உங்களை ரட்சிக்க போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் அந்த ஜனத்தை பார்த்து கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம். ஆனா இப்பதான் ஒரு காரியம் நடக்குது. என்ன தெரியுமா? 15வது வசனத்தை வாசம். கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் பார்வைக்கு நலமானது எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தார். ஹல்லேலூயா. என்னைக்கு ரட்சிக்கணும்? என்னைக்கு?
ஏன்னா நெருக்கம் வந்துட்டேன் நம்ம கேட்போம் ஆண்டவரை இந்த ஒரு விஷயமா ஜோம் பண்ணிருக்கோமா இல்லையா ஜோம் பண்ணோமா இல்லையா இந்த ஒரு விசை அடுத்த விசை நமக்கு அந்த இஸ்ரவேல் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா அடுத்தது ஆனா யுத்தம் இருக்குது பக்கத்துல வந்துட்டான் அடுத்த ஜீவனை தான் விடணும் வெட்டிக்க ரெடியா இருக்கு அம்மன் கொடுத்துற பெரிய யுத்தம் ஒன்று இருக்குது அதே வார்த்தை ஆண்டவரை நீ என்ன வேணும் செய்துக்காக எங்களுக்கு கவலையே இல்லை ஆனா என்னையும் மாத்திரம் எங்களை ரசிச்சு தரணும் அந்த ஜனம் கேட்குது நீங்க அந்த வசனத்தை தெளிவாக நம்ம பாஷையில பேசுறோம்னா அது கொஞ்சம் ஆண்டவரை உமக்கு ரொம்ப பாவம் செய்துட்டோம் ஓகே தேவதையர் உங்களுடைய பார்வைக்கு உமக்கு என்ன தோணுதோ அதை செய்யும் உங்களுடைய பார்வைக்கு நல்லமானது செய்யும் என்ன விருப்பம் அதை செய்துவோம் எங்களுக்கு கவலையே இல்லை அடிச்சாண்டியும் நொறுக்கலாம் பாதுகாத்த உண்மை பார்க்க அதை செய்ய நாங்க தப்பு பண்ணிட்டோம் வேற வழி இல்லை ஆனா நீங்க மாத்திரம் எங்களை ரசிச்சு தரணும் வார்த்தை எவ்வளவு நைஸா பேசுறாங்க பார்த்தீங்களா எவ்வளவு நைஸ் ஆண்டுடைய இருபத்தி நம்ம பிள்ளைங்க சொன்னோம் அப்படிதானா எவ்வளவு கண்ணமா இருந்தாலும் கடைசியான எம்மா சுரண்டுட்டே எனக்கு பார்த்துருக்கீங்களா அப்படியே பண்ணிட்டே இருக்கணும் பார்த்தா உள்ள செருப்பு வெளியே போவோம்னா கடைசி உள்ள இருக்க செருப்பு வெளியே செய்யணும் வந்துடும் நம்ம பிள்ளை மேல இறக்கமுள்ளவரை மாறிடும் அதே போல் ஆண்டவனும் ஏன்னா அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க அந்நிய தேவர்களை நடுவிலிருந்து விலைக்கு விட்டு கர்த்தருக்கு ஆபரணம் செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து எனக்கு தேவையில்லைன்னு சொன்ன ஆண்டவர் இப்பொழுது ஜனத்தை பார்த்து என்ன செய்தா ஏன் என்ன செய்துக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் ஆண்டவர் யோசித்து பாருங்க பட் இங்கிருந்து என் இறக்கம் இருக்கிறது வலையில கத்த இப்பொழுது மனம் இறங்க அந்த ஜனம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரை பின்தொடர ஆரம்பித்தது கர்த்தரை சேமிக்க ஆரம்பித்தது கர்த்தரை ஜனத்துக்கு மனதுருகின ஆண்டவர் தான் அந்த யுத்தத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக கர்த்தர் எப்தாவை கர்த்தர் ஏற்படுத்தினார் இப்பதான் கர்த்தர் எப்தாவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார் அவர் பராக்கிரமசாலியாக இருந்தார் தன்னுடைய சொந்த சகோதரரை விரட்டி அடிக்கப்பட்டவனாக இருந்தார் தண்ணீராக தூக்குகிற ஒரு இடத்துல அவன் தங்கி இருக்கிறவனாக இருந்தான் பிரியமானவர்கள ஆனால் யுத்தம் நடந்து கொண்ட அந்த நேரத்துல ஒரு தலைவன் இல்லாமல் போனபடினால எந்த கிளையாத ஜனங்கள் எந்த சகோதரர்கள் எப்தாவை விரட்டி அடித்தார்களோ அவர்கள் அவனை தேடி போனார்கள் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காத போகும் எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் ஆரம்ப நாட்கள் 1999 ஆண்டு கர்த்தர் எனக்கு தந்த வாக்கு தத்தம் அது பாதலை கத்தை அழைக்கும்போது ஆண்டோட கேட்ட ஆண்டவரை என்னை குறித்து நோக்கம் என்ன நீர் எதை குறித்து என்னை கொண்டு எதை செய்ய சித்தமா இருக்கிற கத்த சொன்னார் உனக்கு உடனே உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காத போகும் யாரெல்லாம் உனக்கு உடனே இரும்புகிறாங்களோ அவரெல்லாம் உன் பக்கத்தை கொண்டு வரும்னு சொன்னார் இந்நாள் கத்ததை செய்து கொண்டே இருக்கிறார் எனக்கு உரதமா ஊழியத்தை பார்த்து எனக்கு உரதமா எழும்புகிற ஆயுதங்கள் அதிகம் என்னை குறித்து புறங்குகிற ஜனம் அதிகம் பெரியமானவர்களை பொறாமை கொள்கிற ஜனம் அதிகம் என்னை தாழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி எழுப்புகிற ஜனம் அதிகம் தான் ஆனா கத்த எல்லாம் கத்த விலைக்கு பாதுகாத்து என் ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு வல்லமை கத்து தந்து வைத்திருக்கிறார் காரணம் கத்தர் ஒருவரை நம்பி இருக்கிறபடினால எந்த ஒரு காரியமான சரி கர்த்தர் ஒருவரை நாம் நம்பி இருக்கிறபடினால கர்த்தரை நடத்தி கொண்டிருக்கிறார் அதுதான் கர்த்தர் நான் சாட்சி எனக்கு கற்றுக் கொடுத்த வாக்கு அதுதான் பெரியமா இங்க நடைபெறுகிறது அதுதான் இங்க நடக்கிறது எந்த ஜனம் எப்தாவை விரட்டுகிறதோ அதே ஜனம் அவனை தேடி போனது அதான் சொன்னாங்க யார் உனக்கு உடனே எழும்புகிறாங்களோ அவங்க உடனே தேடி வருவாங்க ஏன் இது நம்மால் நடந்த காரியம் அல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால தேவா நான் எழுதினால் விசேஷித்தவர் தேவா நான் எழுதினால் விசேஷித்தவர்
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மனதுரிய ஆண்டவர். அந்த ஜனத்துக்கு ஆண்டவன் தலைவனாக இருந்தாலும் ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் நியமிக்கிறார். அந்த நியாயாதிபதியுடைய பேர் தான் யெப்தா. அல்லேலூயா. அந்த சொந்த ஜனங்களாலே விரட்டி அடிக்கப்பட்டவன், தன் சொந்த சகோதரராலே விரட்டி அடிக்கப்பட்டவன். பிரியமானவர்களே, தனியாக உட்கார்ந்து இருக்கிறான். தோப்புங்கிற ஒரு கட்டடத்தில் அவன் உட்கார்ந்து இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது 3வது வசனம், தோப்புங்கிற ஒரு தேசத்திலே அவன் தனியாக கொண்டிருக்கிறான். எல்லாத்தையும் இழந்து தனியாக நின்று கொண்டிருக்கிறான். ஆனா யெப்தா கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. யெப்தா பிரியமானவன் தனியாக இருந்தாலும் அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதன் என்பதை மறந்து விடக்கூடாது. ஏன்னா இந்த யுத்தம் நடக்கிற வேளையில பிரியமான கெலியாத் மனிதர் எல்லாரும் யெப்தாவை தேடி செல்கிறார்கள். யெப்தாவை எப்படியாவது அழைத்து வர வேண்டும், இந்த யுத்தத்துக்கு எங்கள் தலைவன் ஒருவன் தேவை என்று சொன்ன ஜனம் தேடி செல்கிறது. ஆனா யெப்தா இந்த காரியத்துல யார்கிட்ட சொன்னார் தெரியுமா? நீங்க 11வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் சொன்னான். அல்லேலூயா. அல்லேலூயா. நடக்கிற காரியம், எனக்கு எல்லாரும் வந்துட்டாங்க, என்னுடைய சகோதரர் வந்துட்டாங்க, என்னுடைய குடும்பம் வந்துட்டு, என்னுடைய கிலியாத் கோத்திரம் எல்லாரும் என்ன தேடி வந்துட்டாங்கன்னு சொல்லி அவரை நம்பி போகல. அவன் போன இடம் மிஸ்பா. அல்லேலூயா. தேவ சன்னிதானம். அவனுக்கு தெரியும் இந்த யுத்தத்தை நடத்த அவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. இந்த யுத்தத்தை நடத்த அவரால் மட்டும்தான் முடியும். நான் எவ்வளவுதான் பராக்கிரமசாலி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்னுடைய பலத்தால் ஒண்ணுமே இல்லை, அவரால் மட்டும்தான் இந்த யுத்தத்தை நடத்த முடியும் என்று சொல்லி அறிந்தவன் யெப்தா. எனவே தான் கர்த்தரை தேடி போனான். மிஸ்பாவிலே இந்த செய்தி அறிவித்தான். ஆண்டவரை சமூக ஒரு பெருந்தனை பண்ணினான். ஆண்டவரே, யுத்தத்திலே நான் ஜெயம் எடுத்தால் நான் போவேன், போகும்போது எனக்கு எதிராக முதலாவது எது வருகிறதோ அதை நான் உமக்காக பலி செலுத்துவேன். அல்லேலூயா. அது அவனுடைய பொருத்தனையாக இருந்தது. என் ஆண்டவர் அவனுடைய நல்ல வெற்றியை கற்றுக்கொண்டு அவன் ஆண்டவரை நம்பி இருந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் யுத்தத்துக்கு முன்பதாக அவன் மேல் இறங்கி இருந்தான். நீங்க 29வது வசனத்தை படிக்கும்போது அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இறங்கி இருந்தான். எனவே அவன் கர்த்தரை நம்பினான், ஆவியானவனோடு கூட இருந்தான், ஆவியானவனை பலப்படுத்தினான். அவன் அம்மன் புத்திர எல்லாரையும் அவன் முறியடித்தான். அல்லேலூயா. அம்மன் புத்திரை ஜெயிக்கிற கர்த்தர் பெரிய பலனை கற்றுக் கொடுத்தான். 6 ஆண்டுகள் பிரியமானவர்களே இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற ஒரு மகிமையான ஒரு பொறுப்பை தன்னுடைய கருத்தை கொடுத்திருந்தார். நியாயாதிபதி 12வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, 6 ஆண்டுகள் இஸ்ரவேலை அவன் அவன் நியாயாதிபதியாக இருந்து அதை விசாரித்து வந்தான். அந்த 6 ஆண்டுகளும் இஸ்ரவேல் ஜனங்கள் சமாதானமாக இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த 6 ஆண்டுகளும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருந்தார்கள். யெப்தாவுடைய எண்ணங்களை கர்த்தர் நிறைவேற்றி கற்றுக் கொடுத்தான். ஏன் தெரியுமா? எல்லாரும் கர்த்தரை விட்டு விலகி போன ஜனம். ஆனால் யெப்தா மட்டும் கர்த்தரை சார்ந்து கொண்ட ஒரு மனிதன். அல்லேலூயா. எனவே தான் கர்த்தர் அவனை நியாயாதிபதியாக வைத்து கர்த்தர் அவனை நியாயம் விசாரித்து வந்தான். பிற்பாடு படிப்பீங்க, யெப்தாவுடைய மரத்தை பிற்பாடு திருமணம் செய்து மறுபடியும் கர்த்தரை பொல்லாப்பான காரியத்தை செய்யாமல் இருந்தது. அல்லேலூயா. நன்றாக புரிகிறோம். கிறிஸ்துவ புரிய மாட்டேன். இன்னைக்கு தேவ சம்மதை நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த கிலியாத் மனிதர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னைக்கு கர்த்தருடைய வழிகளுக்கு போன பிள்ளைகளாக இருக்கிறோமா, அல்லது யெப்தாவை போல கர்த்தரை சார்ந்து நிற்கிறோமா? நம்முடைய பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் யாரை சார்ந்து நிற்கிறோம்? நமக்கு யார் பிரியமானவர்களே நியாயாதிபதியாக நம்மை நடத்துகிறார்? நமக்கு தலைவனாக இருப்பது யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் பிரியமானவர்கள் அந்நிய தெய்வம் எனக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று அந்நிய தெய்வத்தை நாடி பின்பற்றி போனது. அந்நிய தேசத்தால் அவரை நியாயம் விசாரிக்கிறவர்கள் மாறினார்கள். கர்த்தரை விட்டு விலகி போனது. கர்த்தரை ஜனத்தை விட்டுக் கொண்டார். அவர் அனுபவித்தது நெருக்கங்களை, பாடுகள் அனுபவித்தாங்களே தவிர எந்த ஒரு சந்தோஷம் நினைச்ச முடியல, அனுபவிக்க முடியல. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அந்த ஜனம் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. ஆனா நெருக்கத்திலிருந்து கர்த்தரை தேடினது என் ஆண்டவர் சொன்ன அது வணங்கா காலத்துல ஜனம் அவங்களை ரட்சிக்கவே மாட்டேன். யாரை தேடி போனவங்களை போய்ப்பார். ஒரு நாள் ரட்சிக்க மாட்டேன்னு கர்த்தருடைய சமத்தை நின்று ஜனம்
ஆனால் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் சிம்சோனை போல அது விண்ணப்பம் பண்ணுது. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எங்களுக்கு மனம், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் மனம் இருக்கணும் என்று சொல்லு. அந்த ஆபத்து நேரத்தில் கர்த்தனுக்கு முறையிட்ட போது கர்த்தர் இந்த ஜனத்துக்கு மனம் இறங்கினார். ஒரு ரட்சகனை, ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் ஏற்படுத்தினார். அவர் மூலமாய் மீண்டுமாய் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுவித்து 6 ஆண்டு காலம் அந்த ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்தி வந்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மை கர்த்தர் நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார். நம்முடைய முறைகளுக்கு கர்த்தர் பதில் தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய வேதத்தில் என்னதோ அதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் தேவ சமூகத்துல நாம் பொருத்தனை பண்ணுவோம் என்று சொன்னால் அந்த பொருத்தனை கண்டிப்பா நினைச்சோம் நிறைவேற்றிய ஆகும். ஏன்னா சாமியார் பிரசங்கி புத்தகத்தில் ஒரு வார்த்தை எழுதுறான், நேர்ந்து கொண்டதை செய்யாமல் இருப்பதை பார்க்கிறோம், நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலமான ஒரு காரியம். ஆனா பொருத்தனை பண்ண என்ன செய்யணும், அதை செய்து ஆண்களுடைய சமூகம் பொருத்தனை பண்ண அந்த பொருத்தனை கம்பல்சரி செய்து ஆகணும். இல்லைன்னா பொருத்தனை பண்ணவே கூடும். எப்ப ஒரு பொருத்தனை பண்ணினான் தேவ சமூகத்துல அதை நிறைவேற்றி கர்த்தருக்காக தருவேன்னு சொன்னான். அவனை கர்த்தருக்காக கொடுத்தான். அவனை ஆண்டவருக்காக கொடுத்தான். அதுதான் வேதம். அவன் அந்த பொருத்தனை சரியாக நிறைவேற்றினான். வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம், கர்த்தருக்கு பலியாக அவளை ஒப்பு கொடுத்தான். கர்த்தருடைய காரியங்களுக்கு அவளை ஒப்பு கொடுத்தான். கர்த்தருக்காக முற்றிலும் அவளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தான். அதுதான் அதோட மேன்மை. பலிய மனசில மாற்றவே இல்லை. அவன் சொன்ன பலிய தனக்கு ஒரே மகளாக இருந்தான். வேற அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. எத்தாக்குற ஒரே மகள், தன்னுடைய செல்ல, தன்னுடைய வாரிசு அவதான், தனக்குண்டான எல்லாமே தான், தனக்குண்டான சம்பத்துக்கு அவதான் வாரிசு. ஆனா கர்த்தருக்காக முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அவன் வாழ்ந்து வந்து ஒரு மனிதன். பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசிப்பாங்க. தேவதாவை போல கர்த்தரை சார்ந்து நிற்கிறோமா, அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை போல கர்த்தரை விட்டு விலகி நிற்கிறோமா? கர்த்தரை சார்ந்து நிற்பீங்கன்னு சொன்னான், நிச்சயமாக கர்த்தரை நடத்துவார். அல்லேலூயா. ஏன்னா தேவ திட்டமே அவர்தான் நமக்கு தர. அல்லேலூயா. அல்லேலூயா. வேற ஜனம் நினைச்ச ஆள கூடாது, வேற தேவன் ஆளக்கூடாது. ஏற்பாடு சபைக்கான வச்சல கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அவரே நமக்கு தலை. அது ஏற்படுத்த பிதாவாகிய தேவன் எபேசியர்ல பவுல் எழுதுகிறான். அவரை தலையாக நம்ம ஏற்படுத்த பிதாவாகிய தேவன். இன்னைக்கு அவர் ஒருத்தரை நம்ம நமக்கு தலைவராக நம்ம நடத்த விரும்புகிறார். அந்த வழி நடத்துற நம்ம அர்ப்பணித்து நாம் ஜீவிப்போம் என்று சொன்னார். கர்த்தனை நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தனை பாதுகாத்து நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கொண்டு இருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, கிறிஸ்து தர்பார பிள்ளைகளே, ஒரு வேலைக்கு வழி தவறி போயிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவரை விட்டு வழி விலகி இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு எங்களை பின்மாறி போயிருக்கலாம். எதை குறித்து கவலைப்படாதீர்கள். தேவ சமுத்திர இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அவர்கள் எப்படி அன்னைய தேவர்கள் எல்லாத்தையும் விட்டு கர்த்தரை சேவிக்க ஆரம்பித்தார்கள். அதே போல அந்த பின்மாறி போல சகல காரியங்களை விட்டு தேவ சமூகத்தை நாம் செய்கிற பாவங்கள், தேவனுக்கு உறவாய் செய்கிற அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றுவோம் என்று சொன்னார். கர்த்தர் நிச்சயமாக நமக்காக மனம் இறங்குவார். கர்த்தர் மீண்டுமாய் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மீண்டுமாய் கர்த்தர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. அந்த வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாக தருவார். மீண்டுமாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். எனவே அப்படிப்பட்ட அந்த கிருபை கர்த்தர் நமக்கு தருபடுகிறார். அவருடைய சபத்தை அர்ப்பணித்து கொண்டு சொல்லுமா, கர்த்தருடைய அவரை ஆசீர்வாதத்தை நடத்துவார். ஆமென். ஜெபம் செய்வோம்.